இல்லையா? எந்த மனுஷனிடத்துலையும் நமக்கு தயவு வேண்டாம். ஆனால் கடவுளிடத்துல நிச்சயமா நமக்கு என்ன வேணும்? தயவு வேணும். அப்போ அந்த தயவுன்னு சொல்லுகிறது என்ன? தேவன் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய நன்மை, செய்யக்கூடிய நன்மையை அவர் ஆசையோடு செய்யணும்னு காத்திருக்கிறார். அவங்களுக்கு என்ன நன்மை வேணும்? நிலம் வேணும்னா அது ஒரு நன்மை, வீடு வேணும்னா அது ஒரு நன்மை, நல்ல மனைவி வேணும்னா அது ஒரு நன்மை, நல்ல ஒரு வாகனம் வேணும்னா அது ஒரு நன்மை, நல்ல நமக்கு உடல் ஆரோக்கியம் வேணும்னா அது ஒரு நன்மை. இப்படி நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது இல்லையா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. உனக்கு தீமையாக இருக்கிறது கூட நன்மையாக மாறிடும். நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? தேவன் என்னை மேல தயவு வைத்திருக்கிறார், தேவன் என் மேல தயவு வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய தயவுனால நீங்க இன்று முதல் என்ன செய்யணும்? தேவனுடைய தயவு 100% என் மேல என்ன செய்யுது இருக்குதுன்னு நம்புனா உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? தேவனை காலையிலேயே தேட ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும்? காலையிலே விடிய காலையில விடிவதற்கு முன்பதாகவே என்ன செய்யணும்? தேவனை தேடணும், தெய்வ தயவை வரணும். அந்த தேவ தயவுனால உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கிற என்னது கொஞ்சமா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? அதை ஆசீர்வாதமாக அனுபவிக்க வேண்டும் இல்லையா? வாழ்நாளெல்லாம் அது மகிழ்ச்சியை தரும். அது என்ன செய்யும்? வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியை தரும். இந்த உலகத்திலே இந்த மகிழ்ச்சி நீடிக்கும். வரப்போகிற இயேசுவோட நம்ம அமர்ந்திருக்கும் போதும் நம்முடைய மகிழ்ச்சி என்ன செய்யும்? நீடிக்கும். சரியா? ஆகவே தெய்வ தயவுனால நீங்க திருப்தி அடைவீர்கள். எப்படி திருப்தி அடைவீங்க? 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 100% நீங்கள் என்ன செய்வீங்க? திருப்தியை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ நம்முடைய நாட்டிலேயே பெரிய பணக்காரராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மட்டும்தான். உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் சொன்னால் இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு ஃபேமிலி தான் பெரிய பணக்காரங்க. ஏன்னா அவர் படிக்கும்போது அவருடைய காலகட்டத்தில் அவர் படிக்கிற வெளிநாட்டில் தான் அவர் படித்தார். அந்த வெளிநாட்டில் அவர் வெளியில் ஒரு படிப்பு காலேஜ் படிக்கிற நேரத்தில் 4 வாசல்கள் உண்டு. அந்த 4 வாசல்களிலும் இவருக்கு கார் நிறுத்தப்பட்டிருக்கும். அப்போவுமே அந்த வருஷத்துலேயே ஜவஹர்லால் நேருக்கு 4 வாசல்லையும் கார் என்ன செய்யுது ஓடக்கூடிய ஒரு காரை வாங்கினான்னா அவன் சாதாரணமானவன் கிடையாது. அவனுக்கு 4 கார் வாங்கியிருக்கும். 4 காரை வாங்கி 4 காரை அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. எந்த வாசல் வழியாக மகன் வந்தாலும் காரில் நின்றுடணும், உட்காந்துடணும். கார் கொண்டு வந்து என்ன செஞ்சிடும்? வீட்டில் கொண்டு வந்துவிடும். அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர் தான் இன்றைக்கு இருக்கிறதான ராகுல் காந்தி அவங்களுடைய குடும்பம். சரியா? வசதி இல்லாதவர்களுக்கு வசதி வந்தால் தலைகீழாக நடக்கிறாங்க. வசதி உள்ளவனுக்கு வசதியை தேடி போகல, அனைவருடைய வசதியை நாடி வரக்கூடியதான ஒரு சத்தம் என்ன செய்யப்படுது? இன்னைக்கு கேட்கப்படுகிறது. ஏன்னா மனுஷர்களுக்கு தயவு செய்யும், பிறருக்கு உதவி செய்வது தான் தயவு. பிறருக்கு உதவி செய்வதற்காக துடிப்பதற்குரிய ஆசைக்கு பேர் தான் தயவு. தேவன் என்ன செய்கிறார்? மனிதனை உருவாக்கி இருக்கிறேனே, அந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மையை கொடுக்க வேண்டும். அவன் மேல் அவன் நன்மையை வைக்க வேண்டும். அவனுக்கு என்ன செய்யணும்? அவனை எப்படியாவது ஒரு விலை கொடுத்து வாங்க வேணும். என்ன செய்யணும்? விலை கொடுத்து வாங்க வேணும். எப்படி விலை கொடுத்தார் இயேசு? உங்களுக்கும் எனக்கும் விலை கொடுப்பதற்கு அவருடைய மரணம் தான் விலையாக கொடுக்கப்பட்டது. யார்? தேவன் ஒருபோதும் தேவனுக்கு பேர் என்ன? சாவாமை உள்ளவர். சாகவே மாட்டார். சாகாத வரம் உள்ளவர். அவர் பிறக்கிறதும் கிடையாது, அவருக்கு மரணம் பிறந்ததும் அவருக்கு பிறப்பு கிடையாது, அவருக்கு இறப்பு கிடையாது, அவருக்கு யாரும் கிடையாது. அப்படி இல்லாதவர் தான் இறைவன். முதலாக நம்முடைய வல்லமையோடு கூட இந்த பூமியில அவர் எப்படி தோன்றினார், எப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று உங்களாலேயோ என்னாலேயோ இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாலேயோ அதை சொல்ல முடியாது. அவருக்கு அதுக்கு அவருடைய பேர் என்னது? கடவுள். அவருடைய பேர் என்னது? கடவுள், இறைவன். அந்த இறைவனுடைய இறைவன் மனிதனை படைத்த பிற்பாடு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு? எங்கேயோ ஒரு இடத்துல மனிதன் தோற்று விட்டான். ஏதோ ஒரு அவருடைய சட்டத்தை அவன் கை கொள்ளாம தோற்று விட்டான். அப்போ தோற்றுவிட்ட மனிதனை அவர் என்ன செய்யறது? அவர் முதலே சொன்னார், தோல்வி அடைவதற்கு முன்பதாக நீ புசிக்க கூடாது என்ற கனி